வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த ஜவ்வரிசி வடையை நார்த் இந்தியாவில் நவராத்திரிக்கு செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் சைடும் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸில் செய்கிறாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு க்ரீன் சட்னி வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை நல்லா சுடு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ தண்ணியில் 2 தடவை நல்லா அலசிட்டு நல்லா வந்து தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து 6 வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கலாம். அதோடையே சேர்த்து ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, அதில் பாதி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா க்ரீன் சட்னியும் ரெடி ஆயிரும். இப்போ ஜவ்வரிசியும் க்ரீன் சட்னியும் ரெடி.